தர்மம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் பேரு தான் ஞாபகத்துக்கு வரும். அது பாண்டவர்கள்ல மூத்தவரான தர்மர். தன்னோட ஜீவிதத்துல ஒரு பொய் கூட சொல்லாதவர், சத்தியத்தின் மறு உருவம்னு சொல்லுவாங்க. ஆனா அதே தர்மர் தன்னோட வாழ்நாள்ல ஒரே ஒரு பொய் சொன்னாருன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அந்த ஒத்த பொய் மகாபாரத போரோட தலையெழுத்தையே மாத்தி போட்டுடுச்சு. அப்படி என்ன அந்த பொய்? ஏன் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்தது? வாங்க, இத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அஸ்வத்தாமா ஹத குஞ்சரஹ. பாருங்க, இந்த முழுசா இல்லாத ஒரு மாதிரி மர்மமா இருக்கிற இந்த வாக்கியம் தான் எல்லாத்துக்கும் காரணம். தர்மத்தின் தலைவனான யுதிஷ்டிரர் சொன்ன அந்த ஒரே பொய், இல்ல அரை உண்மைன்னு சொல்லலாமா, அது இதுதான். போர்க்களத்துல அந்த பயங்கரமான சத்தத்துல கேட்காம போன ஒரே ஒரு வார்த்தை, அது ஒரு மாபெரும் வீரனோட உயிரை எடுத்தது மட்டும் இல்லாம சத்தியம் மட்டுமே பேசின ஒருத்தரோட மன அமைதியும் மொத்தமா பறிச்சிடுச்சு. இப்ப நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும் இல்லையா? தன்னோட உசிரே போனாலும் பரவாயில்ல, பொய் மட்டும் சொல்ல மாட்டேன்னு இருந்த ஒரு மனுஷன் எதுக்காக பொய் சொல்லணும்? அப்படி என்ன ஒரு நெருக்கடி நிலைமை அவருக்கு வந்திருக்கும்? ஒரு பொய்ய சொல்லி ஒரு தர்ம யுத்தத்துல ஜெயிக்கிறது அது நியாயம்தானா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எங்க இருக்கு தெரியுமா? ரத்தமும் தியாகமும் நிறைஞ்ச அந்த குருஷேத்திர போர்க்களத்துல தான். வாங்க, நாம இப்போ நேரா அந்த போர்க்களத்துக்கே போவோம். அங்க தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் மட்டும் சண்டை நடக்கல, தர்மரோட மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. பாண்டவர்களுக்கு அப்போ ஒரு பெரிய சிக்கல். அவங்க எதிரணி தளபதி யாரு? துரோணாச்சாரியார். அவரை யாருமே ஜெயிக்க முடியாத ஒரு மாவீரனா நின்னுட்டு இருந்தாரு. அவரை வீழ்த்தாம இந்த போர்ல ஜெயிக்கவே முடியாது. ஆனா அவருக்கும் ஒரு வீக்னஸ் இருந்துச்சு. அது என்னன்னா, அவரோட மகன் அஸ்வத்தாமன் மேல அவர் வச்சிருந்த அளவு கடந்த பாசம். அந்த பாசத்தை ஒரு ஆயுதமா மாத்தினா மட்டும்தான் போரோட போக்கியே மாத்த முடியுங்கிற ஒரு இக்கட்டான நிலைமை. சரியா இந்த இடத்துல தான் கிருஷ்ணரோட ராஜதந்திரம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. முதல்ல அஸ்வத்தாமான்னு பேர் வச்சிருந்த ஒரு யானையை கொல்றாங்க. அப்புறம் கிருஷ்ணர் நேரா தர்மர் கிட்ட போய் இந்த விஷயத்த துரோணர் கிட்ட சொல்றாரு. தர்மர் மனசே இல்லாம தம் மனசாட்சிக்கு எதிரா துரோணர் முன்னாடி நின்னு ரொம்ப சத்தமா சொல்றாரு, அஸ்வத்தாமா ஹத, அதாவது அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு. இதை கேட்டதும் துரோணர் அப்படியே உடஞ்சு போயிடுறாரு. ஆனா தர்மர் அதுக்கப்புறம் ரொம்ப மெதுவான குரல்ல குஞ்சரக, அதாவது யானைன்னு சொன்னாரு. ஆனா அந்த போர்க்கள சத்தத்துல அது துரோணர் காதுல விழவே இல்ல. தன்னோட மகனே செத்துட்டான்னு நினைச்ச அந்த துக்கத்துல துரோணர் தன்னோட ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டாரு. அதுதான் அவரோட கடைசி நொடியா அமைஞ்சது. சரி, போர் முடிஞ்சிடுச்சு, பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா தர்மரோட மனசுக்குள்ள ஒரு புது போர் ஆரம்பிச்சது. அந்த ஒரு பொய்யோட விளைவு அவரை எந்த அளவுக்கு பாதிச்சதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். ஆமா, எதிர்பார்த்த மாதிரி ஹஸ்தினாபுரத்தோட சிம்மாசனம் கிடைச்சிருச்சு. ஆனா தர்மருக்கு கிடைக்க கூடாத ஒண்ணு கிடைச்சது, மன உளைச்சல். அந்த வெற்றி விழா கொண்டாட்டங்கள் எதுவுமே அவர் காதுல விழல. தன்னோட குருவோட சாவுக்கு நாமளும் ஒரு காரணமாயிட்டோமேங்கிற அந்த குற்ற உணர்ச்சி ஒரு நெருப்பு மாதிரி ராத்திரி பகலா அவரை சுட்டு எரிச்சது. நீங்களே யோசிச்சு பாருங்க, சத்தியத்தையே வாழ்க்கையா வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு இந்த ஒரே ஒரு பொய், இந்த ஒரே ஒரு தப்பு அவரோட மனசுல எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அந்த ஒரு நிகழ்வு அவர் அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையோட அர்த்தத்தையே கேள்விக்குறியாக்கிடுச்சு. அந்த பாவச்சுமையை இனிமே தாங்கவே முடியாதுன்னு முடிவு பண்ண தர்மர் தன்னோட மனசாட்சி கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு வழியை தேட ஆரம்பிச்சாரு. ராஜ்யம், சுகபோகம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண மனுஷனா மன அமைதியை தேடி ஒரு நீண்ட பயணத்தை ஆரம்பிச்சாரு. அந்த பயணம் அவரை தெற்கு பக்கம், இப்போ இருக்கிற கேரளாவில ஒரு புண்ணியஸ்தலத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அந்த புனிதமான இடத்துல இருந்த ஒரு தெய்வம் தான் தர்மரோட மனக்கவலைக்கு மருந்தா அமைஞ்சது. கருணையே உருவான அந்த இறைவன் இமயவரப்பன். அவரை பத்தி தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். அந்த கடவுளோட பேரு இமயவரப்பன். இந்த பேருக்கு ஒரு சூப்பரான அர்த்தம் இருக்கு. இமயவர்னா தேவர்கள், அப்பன்னா தந்தை இல்லனா தலைவர். அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவரா அவங்களே வந்து வணங்கக்கூடிய ஒரு பரம்பொருள். அதனாலதான் அவருக்கு இந்த பேரு. இங்க இருக்கிற இறைவன் ரொம்பவே ஸ்பெஷல். சில தனித்துவமான விஷயங்கள்லாம் இருக்கு. பொதுவா விஷ்ணு கோயில்ல மூலவர் கிழக்கு பார்த்திருப்பார் இல்லையா? ஆனா இங்க இமயவரப்பன் மேற்கு நோக்கி நின்னு பக்தர்களோட குறைகளை சேர்க்கிற மாதிரி காட்சி தராரு. அப்புறம் பாருங்க, இங்க செங்கமலவள்ளி தாயாருக்கு தனி சன்னதியே கிடையாது. ஏன்னா அவங்க பெருமாளோட மார்பிளையே எப்பவும் இருக்கிறதா ஐதீகம். அவ்வளோ ஏன், நம்மாழ்வாரே இந்த தெய்வத்தை பத்தி மங்களாசாசனம் பாடியிருக்காரு. தர்மரோட கதை வெறும் புராண கதை மட்டும் இல்ல. அவர் பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு சாட்சியா இன்னைக்கும் ஒரு கோயில் அங்க கம்பீரமா நிக்குது. வாங்க, அந்த கோயிலையும் இந்த கதையும் இப்ப நம்ம இணைச்சு பார்ப்போம். இந்த கோயிலோட பேரே அது எங்க இருக்குன்னு அழகா சொல்லுது. திருச்செங்குன்றூர். திருனா புனிதமான, செம்குன்றுனா அந்த பகுதியில இருக்கிற செம்மண் நிலத்தால சிவப்பா காணிச்சிட்டு இருந்த ஒரு குன்று. ஊர்னா நகரம். ஆக சிவந்த குன்றின் மேல இருக்கிற ஒரு புனிதமான ஊர். இதுதான் அதோட சிம்பிளான அர்த்தம். இந்த கோயிலுக்கு இன்னொரு முக்கியமான வரலாற்று சிறப்பும் இருக்கு. பாண்டவ சகோதரர்கள் 5 பேரும் கேரளாவில 5 திவ்ய தேசங்களை நிறுவினாங்க. அதுல அண்ணன் தர்மராலால கட்டப்பட்ட முதல் கோயில் இதுதான். அதனால தான் பஞ்ச பாண்டவ திவ்ய தேசங்கள்ல இதுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. இந்த கோயில் இருக்கு பாருங்க, இது கேரள கட்டிடக்கலைக்கு ஒரு அருமையான உதாரணம். வட்ட வடிவத்துல இருக்கிற கருவறை, அதாவது ஸ்ரீகோவில், அதுக்கு மேல செப்புத்தகடு வேஞ்ச கூம்பு வடிவ கூரைன்னு பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும்.
கோவிலோட தூண்கள்ல கூரைகள்ல செஞ்சிருக்கிற அந்த மர வேலைப்பாடுகள்லாம் பார்த்தா நம்மள அப்படியே வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். முக்கியமா மத்த கோவில்ல மாதிரி இங்க கொடிமரம் கிடையாது. இது அந்த இடத்தோட அமைதிக்கு இன்னும் அழகு சேர்க்குது. சரி, புராண வரலாறு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த கோயில் இன்னைக்கும் எப்படி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கு, தர்மம் ஜெயிக்கிற இடமா எப்படி இன்னைக்கும் திகழுதுன்னு பார்க்கலாம். நீதிக்கே தலைவனான தர்மர் இங்க வந்துதான் மன நிம்மதியை அடைஞ்சாரு. அதனால இங்க வந்தா தர்மம் கண்டிப்பா ஜெயிக்கும்னு மக்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை. வருஷக்கணக்கா கோர்ட்ல வழக்கு நடத்தி நீதி கிடைக்காம தவிக்கிறவங்க, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யாததால வர்ற பித்ருதோஷத்தால கஷ்டப்படுறவங்க, இல்ல தர்மரை போலவே தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச ஒரு தப்பால குற்ற உணர்ச்சியில வாடுறவங்கன்னு இப்படி நிறைய பேர் இங்க வந்து இமயவரப்பன் கிட்ட தங்களோட பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு மன நிம்மதியோட திரும்பி போறாங்க. தர்மரோட இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. நம்ம வாழ்க்கையில செய்யற ஒரு சின்ன தப்பு கூட நம்ம மன அமைதியை பெரிய அளவுல பாதிக்கும். ஆனா நாம செஞ்ச தப்ப உணர்ந்து உண்மையா மன்னிப்பு கேட்டா அதை ஏத்துக்கிட்டு நமக்கு அருள் செய்ய இறைவன் எப்பவும் தயாரா இருக்காரு. நீதிக்கே தலைவனான தர்மருக்கே பாவ விமோச்சனம் கொடுத்து மன அமைதியை கொடுத்த அந்த இமயவரப்பன் அவரை நம்பி வர்ற உங்களுக்கும் கண்டிப்பா அந்த அமைதியை கொடுப்பார். இதுதான் திருச்செங்குன்றோரோட அசைக்க முடியாத நம்பிக்கை.